பகுதி 8ஓட தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். கருட புராணத்தில் எவன் ஒருவனிடத்துல ஆசையானது பேராசையாக மாற துவங்குகிறதோ அந்த இடத்திலிருந்து அந்த மனிதன் தனது அறிவிலிருந்தும் அன்பிற்குரியவர்களிடமிருந்தும் அறநெறி தொடர்பான செயல்களிலிருந்தும் மிக அதிக தொலைவிற்கு தள்ளி கொண்டும் மனசாட்சி இல்லாமல் செயல்படவும் துவங்குகின்றான் என்பதை குறிக்கும். பேராசையின் பிடியில் சிக்கிய மனிதன் எதிலும் போதும் என்று திருப்தி அடைவது இல்லை. அவனிடம் எவ்வளவு சொத்துக்கள் சுகங்கள் இருந்தாலும் அதை எண்ணி மகிழ்ச்சி அடைவது அல்லது போதும் என்று நினைப்பதும் இல்லை. மாறாக இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இதைவிட அதிகமும் வேண்டும் என்று அலைந்து கொண்டே இருப்பானே தவிர தனக்கு என்று கிடைத்துள்ளதை எண்ணி எல்லளவும் திருப்தி அடைந்து என்பது அவர்களிடம் இருக்காது. பேராசை கொண்ட ஒருவனுக்கு 100 செல்வங்கள் கிடைத்தாலும் அந்த 100 செல்வங்களையும் கொண்டு அவன் திருப்தி அடைய மாட்டான். 1000 செல்வங்கள் கிடைக்கவில்லையே என்று இச்சித்து அந்த 1000 செல்வங்களை அடைவதற்கான காரியங்களை மேற்கொள்ள துவங்குவான். நாம் செய்யும் செயல்கள் நன்மையா தீமையா என்பதை அவன் புரிந்து கொள்ள மாட்டான். அறநெறிகளை மீறி செயல்பட துவங்குவான். மனசாட்சியின்றி எந்தவிதமான செயல்களையும் செய்து தனக்கு வேண்டிய 1000 செல்வங்களை அடைந்ததும் அதிலும் அவன் திருப்தி அடைவது இல்லை. ஆயினும் செல்வங்கள் கிடைத்துவிட்டது, இன்னும் முயற்சித்தால் கோடி செல்வங்களை அடையலாமே என்று எண்ணுவான். கோடி செல்வங்களையும் அடைந்து முடித்ததும் அவனது பேராசை என்பது முடியாமல் அந்த செல்வங்களை கொண்டு தேசத்தின் ஒரு பகுதியை தனதாக உருவாக்கி கொண்டு அதில் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஒரு சிறு பகுதியில் அதிகாரம் செலுத்தி கொண்டிருப்பவன் நாடாளும் அதிகாரம் கிடைக்க வேண்டுமே என்று யோசிப்பான். நாடாளும் அதிகாரம் கிடைத்துவிட்டால் உலகாலும் அதிகாரம் வேண்டுமே என்று எண்ணுவான். அவன் எண்ணிய விதத்தில் ஆசைப்பட்ட அந்த ஆசையும் நிறைவேறி உலகத்தை ஆளும் மன்னனாக இருந்தாலும் அந்த நிலையிலும் அவனுடைய ஆசையானது நிற்பதில்லை. அவன் தேவனாக வேண்டும் என்றும் ஆசைப்படுவான். தேவன் ஆனவுடன் தேவலோகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவான். இவ்விதமாக ஆசையானது பெருக்கிக் கொண்டே போகும். ஒரு துளி ஆசையானது மிக பெரும் கடல் அளவிற்கு பேராசையாக உருவெடுக்கக்கூடியது ஆகும். அவன் கொண்ட ஆசை என்பது முதலில் பொருளாசையாக இருந்து பின்பு மண்ணாசையாக உருவெடுத்து பெண்ணாசையாக வளரும். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை ஆகிய இம்மூன்றும் மனதில் பெருக பெருக அவன் அரிதிலும் கிடைத்த இந்த மானிட பிறவியில் மனித தன்மையையும் மனசாட்சியையும் இழக்கத் துவங்குகிறான். நன்றி.